சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் வழங்கும் பெத்த மனசு சித்திரம். எழுதியவர் சாம்சன். இறைமகன் இயேசு தாம் இவ்வுலகில் வாழ்ந்த நாட்களில் தமது போதனைகளால் ஏராளமான மக்களை நல்வழிப்படுத்தி வந்தார். ஓமைகள் வழியாய் அரிய பல நெறிகளை மக்கள் மனதில் பதியும் விதமாய் எளிய முறையில் விளக்கினார். அவற்றில் ஒன்றினை இதோ உங்களுக்கென படைக்கிறோம். அப்பா அப்பா, என்னப்பா? எனக்கு பணம் வேணும்னு கேட்டா கணக்கு பிள்ளை தரமாட்டேங்கிறாரு. நீ உதாரித்தனமா செலவு பண்றேன்னு நான் தான் பணம் கொடுக்க வேண்டான்னு சொன்னேன். எப்ப கணக்கு பிள்ளை கூட என்ன மதிக்கலையோ, இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? என்னப்பா சொல்ற? நான் என்ன புதுசா சொல்ல போறேன்? நான் ஏற்கனவே சொன்னதுதான். சொத்துல என் பங்கை பிரிச்சு கொடுத்துருங்க. என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணுமோ அப்படி நான் அமைச்சுக்கிட்டு போறேன். நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், நீ கேட்குற மாதிரி தெரியல. சரிப்பா, உன் அண்ணன் வரட்டும், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஏன் பங்கு சொத்தை எனக்கு பிரிச்சு தரத்துக்கு அவங்கிட்ட என்ன சொல்றது? என்னப்பா இப்படி சொல்ற? இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் சொத்தை பிரிச்சு கொடுங்க, நான் ஏன் வழியை பார்த்துக்கிட்டு போறேன். ஏண்டா உங்க அப்பா பிரிச்சு கொடுத்த சொத்தையெல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா விற்று செலவு பண்ணுறதுக்கு ஒட்டு மொத்தமாக விற்றா நிறைய பணம் கிடைக்கும். எங்கேயாவது தூர தேசத்துக்கு போய் நம்ம நண்பர்களோட சந்தோஷமா இருக்கலாம்ல. நல்ல யோசனைடா, உடனே செஞ்சிடுறேன். டேய் 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 எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுடா. உனக்கு எப்பத்தான் பணம் தேவைப்படலை? இதை பாரு, என் சொத்தையெல்லாம் வித்த பிறகு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு மொத்தமா சொல்லிடு, கொடுத்துட்றேன். அப்பப்ப கேட்டு என்ன தொந்தரவு படுத்தாத. வேண்டா, உனக்கு ஒன்றும் வேண்டாமா? வேணும் தான், ஆனால் எப்படி கேட்கறதுன்னு கூச்சமாக இருக்குடா. டே 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 நண்பர்களுக்குள்ள என்னடா கூச்சம் வெக்கமெல்லாம்? உனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்க. சரி சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன, எனக்கு கவலையே இல்லை. சரி, இன்னைக்கு நாம எங்கே போக போகிறோம், எப்படி பொழுத கழிக்க போகிறோம்? நீ தான் ஒரு யோசனையை சொல்ல. அப்பா, பணம் செலவு பண்ண போகிறது என்னமோ நீ, நான் என்னத்த சொல்கிறது? அப்போ வாயை மூடிக்கிட்டு என் பின்னாடியே வாங்க. டேய், இப்ப கையில இருக்கிற கடைசி காசு இதுதான். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒருவேளை சோறு கூட சாப்பிட முடியாது. ஏண்டா, எவ்வளவு வச்சிருந்த எல்லாத்தையுமா செலவு பண்ணிட்ட? என்னடா இப்படி கேட்குற? நாம எல்லாருமா சேர்ந்து தானடா செலவு பண்ணினோம். நாங்களா பண்ண சொன்னோம்? காசு இருக்கிற திமிரில் கண்ணு முன்னே தெரியாமல் செலவு பண்ணிட்டு இப்போ எங்கள் மேலே பழிபட பார்க்குறியா நீ? சரி விடுங்கப்பா, இப்போ நாளையிலேருந்து செலவுக்கு என்ன பண்ணுறது? எங்களை கேட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்? என்னப்பா அது இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் எவ்வளவோ பணம் கொடுத்துருக்கேனே, அதுலேருந்து செலவு பண்ணலாம்ல. என்னத்தை பெருசாக கொடுத்துட்டான்னு இப்போ சொல்லி காட்டுற நீ? இப்படி செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் உங்ககிட்ட பணமே வாங்கியிருக்க மாட்டோம். நாங்கள் 2 பேரும் போகிறோம், வாட போகலாம். ஏய், என்னப்பா இது, இந்த நிலைமையில என்ன விட்டுட்டு போறேங்கிறீங்க? இதை பாருப்பா, இனிமே ஓம்பாடையே திண்டாட்டம். இதில் நாங்கள் வேற எதுக்கு உனக்கு சுமையாக இருந்துக்கிட்டு? நாங்கள் போயிட்டு வரோம். இப்படி வெயில் அடிக்குது, காலையில் நடக்க கூட தெம்பில்ல, பசிக்காத அடிக்குது, என்ன பண்றது? அதோ ஒரு குடியானவர் நிற்கிறாரு, அவர்கிட்ட போய் சாப்பிட ஏதாவது கேட்கலாம். ஐயா ஐயா. யாரு யாரு? ஐயா, ரொம்ப பசியா இருக்குங்க, சாப்பிட ஏதாவது கொடுங்க ஐயா. பிச்சையா? ஏயா, வாலிப வயசு, பார்க்க வாட்ட சாட்டமா இருக்க, இப்படி பிச்சை எடுத்து பிழைக்கணுங்கிறிய? வெக்கமா இல்ல? ஏதாவது வேலை வெட்டி செஞ்சு பிழைக்கலாம்ல. வேலையா? ஐயா, நீங்களே ஏதாவது வேலை கொடுங்க ஐயா. என்கிட்டயே வேலை கேட்குறியா? என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு வேலை எதுவும் இல்லை. வேணும்னா என் வயக்காட்டில் பன்றிகளை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு வா போ. பண்டிகளை மேய்க்கணுமா? இல்லைன்னா போய்கிட்டே இரு. இல்லையா, இல்லை, நான் பண்டிகளை மேய்க்கிறேயா. போ, போய் வேலையை பாரு. கடைசியில் என் நிலைமை
இப்படி பன்றிகள் மேய்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சே. பசி காத அடைக்குது. இங்க சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா பன்றிகள் திங்கிற தீனி கூட இல்லையே. என் அப்பா கிட்ட வேலை செய்யற கூலி ஆளுகளுக்கு கூட சாப்பிட தேவைக்கு அதிகமா சாப்பாடு கிடைக்குமே. நான் இங்க பசியால செத்துக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணின பாவத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. நான் இப்பவே புறப்பட்டு எங்க அப்பா கிட்ட போகணும். ஆமா, எங்க அப்பா கிட்ட போகணும். அவர்கிட்ட போய், அப்பா, நான் கடவுளுக்கும் உங்களுக்கும் எதிராக பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி அவர் காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழணும். இனிமே நான் உங்க மகன்னு சொல்லிக்க கூட தகுதி இல்லாதவன். உங்க கூலி ஆள்ல ஒருத்தராவது என்னை வச்சுக்கங்கன்னு கெஞ்சணும். ஆமா, கெஞ்சணும். ஹலோ, என் வீடு வந்துடுச்சு. என் வீடு வந்துடுச்சு. வாசல்ல நிக்கிறது அப்பா மாதிரி இருக்கு. ஆமா, அப்பாவே தான். அப்பாவே தான் என்னை பார்த்துட்டாரு. ஓடி வராரு. அதோ ஓடி வராரு. அப்பா, அப்பா, மகனே, அப்பா, மகனே, அப்பா, நான் கடவுளுக்கும் உங்களுக்கும் எதிராக பாவம் செஞ்சிட்டேன்ப்பா. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. இல்லடா, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. ஏய், யாரங்க? என் மகனுக்கு முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து உடுத்துங்க. அவன் காலுக்கு செருப்பும் கைக்கு மோதிரமும் கொண்டு வாங்க. பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இறந்து போயிருந்த என் மகன் மறுபடியும் உயிரோட வந்துட்டான்டா. காணாம போயிருந்தவன் மறுபடியும் கிடைச்சிட்டான்டா. பெரிய தம்பி, வாங்க வாங்க. என்னப்பா அது? ஆ, நம்ம வீட்டில் ஒரே ஆட்டமும் பாட்டமுமா இருக்க, என்ன விஷயம்? அதுவா தம்பி, நம்ம வீட்டை விட்டு போன உங்க தம்பி திரும்பி வந்திருக்காரு. என்னது? அப்பாவை உதறி எறிஞ்சிட்டு போனவன் திரும்பி வந்ததுக்கா இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம்? உள்ள வாங்க தம்பி. ஒன்றும் வேண்டாம். பெரியவனே, எங்க போற? உள்ள வா. வேண்டாம். ஏன்பா, இத்தனை வருஷமா ஒரு அடிமை மாதிரி உங்களுக்கு வேலை செய்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளும் உங்க பேச்சை தட்டினது இல்லை. எனக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க? ஊதாரித்தனமா செலவு செய்து உங்க சொத்துக்களை எல்லாம் அழிச்சிட்டு வந்து நிக்கிறான். அவனுக்கு இவ்வளவு பெரிய விருந்தா? அப்படி சொல்லாதப்பா. நீ எப்பவும் என் கூட இருக்கிறவன். என் சொத்தெல்லாம் உன்னுடைய தானே. ஆனா உன் தம்பி இறந்து போயிருந்தான். இப்ப மறுபடியும் உயிரோட வந்திருக்கான். காணாம போனவன் மறுபடியும் கிடைச்சிருக்கான். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். வாப்பா, நீயும் அந்த சந்தோஷத்துல பங்கெடுத்துக்க. வா. அன்று இறைவன் மனிதன் மீது கொண்டிருக்கும் எல்லையில்லாத அன்பின் ஆழத்தை வலியுறுத்த இறைமகன் இயேசு கூறிய ஓமை இது. இந்த ஓமையில் வருவது போன்ற சூழ்நிலைகளை இன்றும் நம் அன்றாட வாழ்வில் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அன்று அவர் விளக்கிய ஓமை கதை இன்றும் நமக்கு ஒரு படிப்பினையாக விளங்குகிறது. எப்படி? என்னங்க, என்னங்க? என்ன புஷ்பா, என்ன? சுரேஷ காணுங்க. என்ன வளர்ற? நம்மள எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. சீச்சி, இங்கதான் இருப்பான். நல்லா தேடி பாரு. இல்லைங்க, இத பாருங்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். எங்க குடு. இந்தாங்க, என்ன தேடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இனிமே திரும்பியே வரமாட்டானாங்க. என்ன புஷ்பா, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே கண்டிச்சேன். ஏதோ ஆத்திரத்துல ஒரு அடி அடிச்சிட்டேன். அதுக்கு போய் எங்கெங்க போயிருப்பான் தெரியலையே புஷ்பா. ரவி, அடடே சுரேஷா, வாடா வா. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே. எப்படிடா இருக்க? வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க போல இருக்கு. எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா நானும் உன் கூட காலேஜுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருப்பேன். என்ன பண்றது, அவர் எதிர்பாராம காலமாகி நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆமா, நீ என்ன காலேஜுக்கு போகாம என்ன தேடி வந்திருக்க? அது ரவி, எனக்கு ஒரு 200 ரூபா வேணும்டா. 200 ரூபாயா? நான் மெட்ராஸ் வரைக்கும் போகணும். சுரேஷ், என்கிட்ட பஸ்ஸுக்கு 5 ரூபா தான் இருக்கு. என்னடா நீ, அப்பவே எவ்வளவு செலவு பண்ணுவேன், இப்ப வேலைக்கு வேற போற. அப்ப செலவு பண்ணிடுது எங்க அப்பாவோட சம்பாத்தியத்துல. இப்ப
ஏன் சம்பாத்தியத்துல இந்த குடும்பத்தையே தாங்கிக்கிட்டு இருக்கேன். ரவி, சுரேஷ், உங்களோட சேர்ந்து சினிமா டிராமான்னு உல்லாசமா பொழுது போக்கிக்கிட்டு இருந்த ரவி இல்லடா நான். காலையில எழுந்தா அரிசி பருப்புக்கு என்ன பண்ணலாம், காய்கறி வாங்கணும், தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும், தங்கச்சியை கட்டித்தர பணம் சேர்க்கணும், அம்மாவுக்கு வைத்திய செலவு பண்ணணும், இப்படி எத்தனையோ பிரச்சனைங்க சுரேஷ். உனக்கு இதெல்லாம் என்னன்னாவது தெரியுமா? இது எனக்கு உனக்கு எங்கடா தெரிய போகுது? உனக்கு தான் உங்க அப்பா இருக்காரு. நான் கூட உன்ன மாதிரி கவலை இல்லாம தாண்டா இருந்தேன். ச்சே, எங்க அப்பா எப்படி இவ்வளவு காலமா இவ்வளவு பிரச்சனையோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாரு. நான் எப்படியெல்லாம் அவருக்கு செலவழிச்சேன், தொல்லை கொடுத்தேன், எல்லாத்தையும் மௌனமா சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சுரேஷ், ஆ? உன்னை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்குடா. என்னடா சொல்ற? உங்க அப்பா உன்னை படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பிச்சிடுவாரு. என்ன பாத்தியா, என்னை எங்க அப்பா இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் இருந்திருந்தா நானும் கண்டிப்பா இன்ஜினியர் ஆகியிருப்பேன். ஆனா இன்னைக்கு அவர் வேலை பார்த்த அதே ஆபீஸ்ல பியூனா இருக்கேன்டா. ரவி, அழாதடா. சுரேஷ், நான் எங்க அப்பாவை மட்டும் இழக்கலடா, அவரோட நிறைய விஷயங்களை இழந்துட்டேன். உயிரோட இருந்தப்ப அவரோட மதிப்பு தெரியாம இருந்ததுடா. ஆனா இப்ப 1000 இருந்தாலும் அப்பா மாதிரி வராதுடா, அப்பா மாதிரி வராது. நீ என்னடா சொல்ற? ஆமாடா, அப்பா மாதிரி வராது. பாரு, பணம் கேட்டு வந்த உங்ககிட்ட போய் நான் ஏன் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, பணத்துக்கு என்ன பண்ண போற? புஷ்பா, என்னங்க வந்துட்டீங்களா? என்னாச்சு? காலேஜில் அவனுக்கு தெரிஞ்ச பசங்களை எல்லாம் பார்த்தேன். யாருக்குமே அவனை பற்றி எந்த விவரமும் தெரியல. அவனுக்கு யாரையும் தெரியாதே, எங்கே போய் என்ன பண்ணுவான்? பசி தாங்க மாட்டான் வேற. நீங்க அவன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, ஆனா அவனால அதை புரிஞ்சுக்க முடியலையேங்க. புஷ்பா, நான் எதுக்கும் போலீஸில் ஒரு புகார் கொடுத்து வைக்கவா? அம்மா, சுரேஷ், என்னங்க சுரேஷ் வந்துட்டாங்க, சுரேஷ் வந்துட்டா. சுரேஷ், பெத்தவங்களுக்கு நீ காட்டுற நன்றியா இது? இப்படி சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போக உனக்கு எப்படிடா மனசு வந்தது? ஏண்டா, பண்ற தப்பையெல்லாம் நீ பண்ணிட்டு அப்பா மேல கோச்சிட்டு போனா என்னடா அர்த்தம்? அம்மா, அவர் உன் நன்மைக்காக தானடா கண்டிச்சாரு. புஷ்பா, நீ சும்மாரு. சுரேஷ், நீ தோளுக்கு மேலே வளர்ந்துட்ட. உன்னை கை நீட்டி அடித்தது என் தப்பு தான்ப்பா. அப்பா. ஆமாப்பா, நீ பெரிய மனுஷனாயிட்ட. உன்னை இனிமே கண்டிக்கவோ தட்டி கேட்கவோ அப்பாவுக்கு உரிமை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உன் இஷ்டப்படி செய். அப்பா, இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? புஷ்பா, பசியோட இருப்பான், அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. அப்பா. பாத்தியா சுரேஷ், தப்பு பண்ணவன் நீ, மன்னிப்பு கேட்க வேண்டியவனும் நீதான். ஆனா அவர் என்னமோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாரே. ஏண்டா, நீ நல்லா படிச்சு முன்னேறணும், நல்லவன்னு பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாரே. அதுக்காகவா? நீ நல்லா இருக்கணும்னு உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சிட்டு இருக்காரே, அதுக்காகவாப்பா? எல்லாத்துக்கும் மேல ஒரு தகப்பனோட தியாகத்தை புரிஞ்சுக்காத ஒரு நன்றி கட்ட பிள்ளைக்காக எங்க அந்த பிள்ளை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோன்னு பயந்து உன் முன்னால குற்றவாளி மாதிரி நிக்கிறாரே. அதுதான்டா ஒரு தகப்பனோட மனசு, அதுதான் ஒரு தகப்பனோட மனசு. அம்மா, போடா, போய் உங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கெடுப்போ. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. சுரேஷ், எந்திர எந்திரி. தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை. இந்த முதுமொழிக்கேற்ப இறைமகன் இயேசு பெற்றோரை போற்ற வேண்டும் என்று போதித்திருப்பது இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பயனுள்ளதாக இருக்கிறது.